எல்லாம் சொல்லுங்க. இயேசுவே, உம்முடைய இரக்கம், உம்முடைய பலன், உம்முடைய கிருபை, உம்முடைய சுகம் முழுவதுமாக, உம்முடைய ஐஸ்வர்யம், உம்முடைய மகிமை, உம்முடைய கிருபை, உம்முடைய ஜெப ஆவி என்னை ஆளுகை செய்யும்படியாக என் உச்சந்தலையிலிருந்து என் உள்ளங்கால் வரை உம்முடைய வல்லமை, உம்முடைய அபிஷேகம், இரட்டிப்பான அபிஷேகம் என்னை ஆளுகை செய்யட்டும். இந்த மாதத்தில் என்னை கரம்பிடித்து நடத்துங்க, என்னை வழிநடத்தி நடத்துங்க. நான் என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், எதை பேச வேண்டும், எல்லா காரியங்களையும் இந்த மாதத்தில் எனக்கு கற்றுத்தாங்க. தகப்பனே, இந்த மாதத்துக்கு உண்டான எல்லா தேவைகள் எனக்கு சந்திக்கப்படுவதாக, குறையில்லாத வாழ்க்கை வாழும்படி, நிறைவான வாழ்க்கை வாழும்படி எனக்கு ஒரு கிருபையை தாங்க. தேவரீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க. இந்த மாதத்தில் என் குடும்பத்துக்கு உண்டான காரியம், என் வேலை காரியத்துக்கு உண்டான காரியம், படிப்புக்கு உண்டான காரியங்கள், எல்லா தேவைகளும் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்படுவதாக. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போவதாக. நிறைவான ஆசீர்வாதங்கள் என்னை ஆளுகை செய்வதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த மாதம் முழுவதும் ஏசப்பா என்னை நீங்கள் கரம் பிடிச்சு நடத்துங்கப்பா. என்ன செய்கிறது, என்ன எங்கு போவது, எங்கு வருவது, எனக்கு எதுவுமே தெரியாது. எல்லாமே நீங்கள் தான். ஆதி அந்தமும் ஆல்பா ஒமேகாவும் எல்லாமே முதலும் முடிவும் எல்லாமே நீங்கள் தான். என்னை கரம் பிடித்து நடத்துங்க ஏசப்பா என்று உங்களுடைய வாழ்க்கையை இந்த மாதத்தில் கைது செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் தேவனுடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது கர்த்தர் இந்த மாதத்துக்கு உண்டான எல்லா தேவைகளையும் சந்திப்பார். நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அவருக்குள் ஆம் என்றும் இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்களை நாம் பற்றி கொண்டு, இந்த வாக்குத்தத்தங்களை நாம் பிடித்து கொண்டு தான் வாழ்க்கையை ஓட்ட வேண்டும். வாக்குத்தத்தங்களை பிடிக்காமல் நம்முடைய வாழ்க்கையை ஓட்டக்கூடாது. நமக்கு இறைவாக்கினர் இயேசு நமக்கு நம்பிக்கையை கொடுத்த தகப்பன். அந்த வார்த்தையை வைத்து கொண்டு தான் நாம் இந்த உலகத்தில் ஜீவிக்க வேண்டும். வார்த்தையை வைத்து கொண்டு தான் உலகத்தில் நடக்க வேண்டும். அது நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சத்திய வார்த்தை. அது நம்மளை கரம்பிடித்து நடத்தும். நம்மளை கீழே விழுக்காட்டாது. நம்மளை மலை மேல் இருக்கிற பட்டணம் போல் நம்மளை உயர்த்துகிற வார்த்தை தான் அந்த வார்த்தை. நம்ம கூட யார் வந்தாலும் வரட்டாலும் கர்த்தருடைய வார்த்தை நம்ம கூட என்ன செய்யணும், எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கணும். தினமும் கர்த்தருடைய வார்த்தையை நம் வாயிலே அசைப்பட்டு கொண்டு இருக்க வேண்டும். அந்த கர்த்தருடைய வார்த்தையை நம்ம அசைப்படும் போது கர்த்தர் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவார். கர்த்தாவே, என் வாழ்க்கையை உடைய கருத்தில் ஒப்புவிக்கிறேன், என் காரியங்களே நீங்கள் இந்த நாளிலே வாய்க்க பண்ணுங்க அப்படி சொல்லும்போது கர்த்தர் அந்த நாளுக்குண்டான காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கிறிஸ்துக்குள் எல்லாவற்றிலும் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனே, ஆண்டவரே, நான் எந்த இடத்துக்கு போனாலும் எனக்கு வெற்றியை தரும்படி நான் நம்முடைய நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் அப்படி சொல்லணும். அப்படி சொல்லும்போது நம்முடைய காரியங்கள் எல்லாமே அது ஜெயமாக என்ன செய்துவிடும், முடிந்துவிடும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் வசனத்தை கொண்டு உங்களோடு பேசினால் அந்த வசனத்தை எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை, இந்த வார்த்தையின்படி எனக்கு நடத்த போகிறாரு அப்படிங்கிற அந்த எண்ணங்கள், அந்த சிந்தனைகள், அந்த நினைவுகள் நம்முடைய உள்ளத்திலே எப்போதுமே இருந்து கொண்டு இருக்க வேண்டும். எத்தனையோ உலகப்பரமான காரியங்களை மனதில் வைத்துக்கொண்டு அதை சிந்தித்து கொண்டு, ஏன் இப்படி ஆச்சு, ஏன் இப்படி வந்துச்சு, ஏன் இப்படி நடந்துச்சு, எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை, யாராருக்கும் நல்லா இருக்காங்க, எனக்கு மட்டும் இப்படி நிலைமை அப்படின்னு சொல்லி அதை குறித்து நாம் ஒரி பண்ணி கவலைப்பட்டு சிந்தித்து கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை உள்ளத்தில் வைத்துக்கொண்டு, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை உள்ளத்தில் நினைத்து கொண்டு, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை உள்ளத்தில் சிந்தித்து கொண்டு அதை நினைத்து இதன்படி என் வாழ்க்கை இருக்க போகுது அப்படி நீங்கள் நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக அப்படி என்ன செய்யும், அது நடக்கும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள், அல்லேலூயா. சொல்லுங்கள், என்னை பலப்படுத்துகிற இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இப்போ ஒரு வாக்குத்தத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்துட்டாருன்னா அந்த வாக்குத்தப்படி நடக்குது, அது மாதிரி வரப்போகுது அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். ஆனால் அது வருவதற்கு தாமதமாக ஆவதற்கு அது காரணம் கூட நம்மளாக கூட இருக்கலாம். எப்படி அப்படின்னு கேட்டால், நமக்கு நியமித்த ஓட்டத்தில் மேகமோண்ட திரளான சாட்சிகள் நம்முடைய கண்ணு முன்னால் இருக்கிறது.
நமக்கு நியமித்த ஓட்டத்திலே பொறுமையோடு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் உதறி தள்ளி விட்டுட்டு நம்ம பொறுமையோடு வாழ்க்கையை ஓட்டும் போது நம்மளுக்கு ஒரு ஜீவ கிரீடத்தை கர்த்தர் நமக்கு நினைச்சுவார், கொடுப்பார். நம்ம வாழ்க்கையில் ஓடிக்கொண்டு இருக்கிறோம், நடந்து கொண்டு இருக்கிறோம், போய்கொண்டு இருக்கிறோம். ஆனால் போகும்போது கர்த்தர் சொல்றாரு, இந்த உலகத்தில் வருகிற எல்லா காரியத்தையும் நீ எடுத்துக்கொள்ளாத, அதை தூக்கி போட்டுட்டு உனக்கு நியமித்திருக்கிற ஒரு ஓட்டம் இருக்கு, அந்த ஓட்டத்தில் மாத்திரம் நீ ஓடிக்கிட்டாரு. நீ ஓடும்போது நீ மேகம் போன்ற திரளான சாட்சிகள் கண் முன்னால் இருக்கிறது. அவர் செய்த அற்புதங்கள், அவர் செய்த அதிசயங்கள், அவர் செய்த உயர்வு, அவர் செய்த வெற்றி, அவர் செய்த சுகத்தின் வல்லமை, இது எல்லாமே இருக்கிறது. அதை நீ பார்த்து கொண்டு வாழ்க்கையை ஓட்டும் போது நீ நினைத்தபடி அது நடக்கும். அன்பார்ந்தவர்களே, அடுத்தவர்கள் காரியத்தை நான் முன்னால் வைக்கக்கூடாது. இப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு கிறிஸ்தவனோ அல்லது கர்த்தருடைய ஊழியத்தை பண்ணுகிறவர்களோ ஒரு தவறு செய்து விட்டால், இவர்கள் இப்படி தவறு செய்து விட்டார்களே, இவர்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்து விட்டார்களே என்று எண்ணி என்று சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து விடக்கூடாது. உலகப்பரமான காரியங்களை தூக்கி உதறி போட்டு விட்டுட்டு எனக்கு கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார், ஆவியானவர் எனக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு, எப்படி நடக்க சொல்லியிருக்கிறாரு, எங்க இருக்க சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத கவனமா நம்ம பார்த்து நடக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துவார பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ ஒரு குதிரை இருக்குன்னா, குதிரை நேராக ரோட்டை பார்த்து தான் ஓடும். அது இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பாத அளவுக்கு குதிரை கண்ணில் ஒரு இது போட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அது இங்கிட்டு திரும்பி இங்கிட்டு ஓடிடக்கூடாது, நேராக பார்த்து ஓடிட்டே இருந்தால் தான் குதிரை வேகமாக ஓடும் பார்த்துக்கொள்ளுங்க. கண்ணு வேறு எங்கேயும் போகக்கூடாது, அதுக்கு தான் வேகமாக ஓடுறதுக்கு அந்த குதிரை அப்படி வச்சிருக்கிறாங்க. அப்போ அதே போல நம்முடைய கண்களும் நேராக தேவனை நோக்கி, இயேசுவை நோக்கி, வார்த்தையை நோக்கி, வல்லமையை நோக்கி, கிருபையை நோக்கி, அற்புதத்தை நோக்கி, அதிசயத்தை நோக்கி, வெற்றியை நோக்கி, விடுதலையை நோக்கி, சந்தோஷத்தை நோக்கி, சமானத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் போது, அப்படி ஓடிக்கொண்டிருக்க அந்த நினைவின்படியே நம்முடைய வாழ்க்கையை அவர் கண்டிப்பாக என்ன செஞ்சிருவாரு. குறைகள் வரும், ஆனால் அந்த குறையை நிறைவாக்குற கர்த்தர் நம்ம கூட என்ன செய்றாரு, இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, குறைகள் வந்தாலும் நிறைவாக்குற கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்ன என்றால், ஏசாயா 54:10, ஏசாயா 54:10. அல்லேலூயா. பாருங்க, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற இறக்கப்படுகிற கர்த்தர் சொல்கிறார். அப்படா அவருடைய கிருபை நம்மளை விட்டு என்ன செய்யாது, விலகாது. அவர் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா, ஒரு பெரிய பர்வதமே, ஒரு பெரிய மலையே ஒரு இடத்தை விட்டு விலகி போனாலும் போகலாம், ஆனா நான் உனக்கு கொடுத்த அந்த இறக்கத்தினுடைய கிருபையை நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன், நான் விளக்க மாட்டேன். அது உங்கூட தான் இருக்கிறது, அந்த கிருபை உங்கூட தான் இருக்கிறது, கடைசி வரைக்கும் அந்த கிருபை உங்கூட தான் இருக்கிறது, அதை நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். அன்பான ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். அந்த கிருபை இரக்கத்தின் கிருபை, வெற்றியின் கிருபை, விடுதலையின் கிருபை, சமானத்தின் கிருபை. அந்த கிருபை நம்ம கூட இருக்கும்போது நம்மளை யாரும் அசைக்க முடியாது. அல்லேலூயா. நான் சொல்லுங்க, என்னால் தேவனால் மறக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. தேவன் என்னோடு இருந்து என்னை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று அவர் சொல்லுகிறார். சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும். இன்றைக்கி நம்ம குடும்பத்தில் சமாதானம் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு, நிலை பெயராமல் இருக்கும். சமாதானத்தின் வல்லமை நம்ம மத்தியில் என்ன செய்யணும், கடந்து வரணும். கிருபனா எதுக்குமே லாய்க்கு இல்லை, யூஸ்லெஸ், எதுக்குமே நீ பயன்பட மாட்ட அப்படிங்கிற ஒரு ஆளைத்தான் நீ தகுதியானவன், நீ ஜெயிக்க பிறந்தவன், ஆள பிறந்தவன், நீ என் பிள்ளை என்று சொல்லி ஒரு அந்தஸ்தை, ஒரு உயர்வை, ஒரு பதவியை கொடுக்கறதுக்கு பேர் தான் கிருபை. இப்போ நம்முடைய எல்லாத்துக்கும் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார், ஒரு பதவியை கொடுத்திருக்கிறார், ஒரு தகுதியை கொடுத்திருக்கிறார். என்ன தகுதி அப்படின்னு கேட்டா, அவருடைய பிள்ளை என்கிற ஒரு பெரிய ஒரு தகுதியை நம்மளுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். கையெழுத்திட்டு அப்பாக்கு ரெண்டு சொல்லு. நீ உலகத்தில் வாழ்கிற மனிதர்கள், நான் மந்திரி மகன், அமைச்சர் மகன், நான் கலெக்டர் மகன் அப்படின்னு சொல்றாங்க, அது ஒரு பெருமையை பேசிக்கிறாங்க. அதை காட்டிலும் வானத்தை பூமி உண்டாக்குன சர்வ வல்லவர்
என் தகப்பன், அவருடைய பிள்ளை நான். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தகப்பன் எனக்கு தந்தையாக தாயாக இருக்கிறார். அவர் என்னை கரம் பிடித்து நடத்துவார். நான் வெட்கப்பட்டு நான் போக மாட்டேன். தலை நிமிர பண்ணுகிற கர்த்தர் என்னை தலை நிமிர பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க. அவர் கிருபை என்னோடு இருக்கிறது. அவர் கிருபை என்னோடு இருக்கிறது. இப்போ அவர் கிருபை என்னோடு இருக்கிறது அப்படி நீங்கள் சொல்கிறீங்களே, அப்போ அப்படி சொல்கிறதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? நான் அவர் பிள்ளை, அவர் செல்ல பிள்ளை, அவருக்கு உண்டானது எனக்கு இருக்கிறது, அவருக்கு என்னென்ன ஆசீர்வாதமோ அவர் என்னென்ன வச்சிருக்கிறோ அது பூரா எனக்கு ஒரு இது, அதுக்கு நான் வாரிசு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி காட்டுறதுக்கு பேர் தான் கிருபை. அல்லேலூயா. ஊதாரம் வந்து பணத்தெல்லாம் காலி பண்ணிட்டு திருப்பி வந்தவுடனே மூத்த மகன் கேட்குறான், அவன் எல்லாத்தையும் அழிச்சு போட்டான், அவனை திருப்பி மகனாக ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ஒன்றுமே கொடுக்கலன்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, என்னுடையது எல்லாம் உன்னுடையது, என்னுடையது எல்லாம் உன்னுடையது. எல்லாம் சொல்லுங்கள். இயேசுவினுடையதெல்லாம் என்னுடையது, அவருடையது என்னுடையது, அவருடையது என்னுடையது. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், அவருக்குள்ளே ஞானம் அறிவு பொக்கிஷம் அடங்கியிருக்கிறது. அவர் எனக்குள்ளே இருக்கிறபடியால் எனக்குள்ளே அறிவு ஞானம் பொக்கிஷம் ஐஸ்வர்யம் சுகம் சந்தோஷம் சமாதானம் என்னை ஆளுகை செய்கிறது. எல்லா கைது டப்பாக்கு ரெண்டு சொல்லுங்க. யெகோவா ஈரே அவர் பார்த்துக் கொள்வார். எல்லாம் சொல்லுங்க. இந்த மாதத்துக்கு உண்டான எல்லா தேவைகளையும் யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும். இந்த மாதத்துக்கு உண்டான எல்லா பொருளாதார தேவைகளையும் நீர் சந்திப்பீராக. யெகோவா ஈரே, என் காரியத்தை உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறேன், என் தேவைகள் சந்திக்கப்படுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒப்படைச்சிட்டோம். நம்ம இந்த மாதத்துக்கு உண்டான எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட போகுது. கடந்த மாதத்தில் நீங்கள் வெட்கப்பட்டீர்கள், நிந்திக்கப்பட்டீர்கள், துக்கப்பட்டீர்கள். அதற்கு பதிலாக இந்த மாதத்தில் சாம்பலுக்கு பதிலாக ஒரு சிங்காரத்தை எடுக்க போகிறீங்க. இந்த மாதத்தில் ஜெயத்தை எடுக்க போகிறீங்க. இந்த மாதத்தில் வெற்றி எடுக்க போகிறீங்க. ஆமென். உங்கள் தேவைகள் எல்லா தேவைகளும் இந்த மாதத்தில் என்ன செய்ய போகிறது? சந்திக்கப்பட போகிறது. காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் கிருபை என்னோடு இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்கள். அவர் கிருபை என்னோடு இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க. மலைகளே விலகி போனாலும் பர்வதங்களே நிலவு இருந்து போனாலும் எனக்கு கவலை இல்லை. அவர் கிருபை எனக்குள்ள இருக்கிறது. அவர் என்னை நடத்துவார். அவர் என்னை கரம்பிடித்து நடத்துவார். நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கிருபையை பற்றி நீங்கள் அனுதினமும் உங்கள் வாயில் நீங்கள் என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணணும். கிருபை என்பதற்குண்டான அர்த்தத்தை தெரிஞ்சிட்டு நீங்கள் வாயை திறந்து சொல்லிட்டீங்கன்னா அந்த நாளுக்கு உண்டான காரியங்கள் எல்லாமே அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். இப்போ இன்னைக்கு நம்ம எந்த இடத்துக்கு போகிறோம், எந்த இடத்துக்கு வர்றோம், யாரை பார்க்க போகிறோம், என்ன தேவையில் சந்திக்கப்பட போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. வெற்றி கிடைக்குமா, வெற்றி கிடைக்காதா, ஒன்றுமே தெரியாது. ஆனால் இந்த நாளிலே ஆண்டவரே, நான் உமக்குள் இருக்கிறபடியால் உங்களுடைய கிருபை என்னை நடத்தட்டும், உங்களுடைய கிருபை என் கூட வரட்டும் அப்படி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அந்த கிருபை எல்லா காரியத்தையும் செஞ்சிடும். பார்த்துக்கொள்ளுங்க. அந்த கிருபை எல்லா காரியத்தையும் செஞ்சிடும். தேவைகள் சந்திக்கப்படும். நம்ம வெட்கப்பட்டு என்ன செய்ய மாட்டோம்? போக மாட்டோம். சங்கீதம் 90:14 சங்கீதம் 90:14 நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே உமது கிருபையால் திருப்தியாக்கு. இது ஒரு அருமையான ஒரு ஜெபம். பார்த்துக்கொள்ளுங்க. இந்த ஜெபத்தை யார் பண்றா தெரியுமா? இந்த ஜெபத்தை யார் பண்றா தெரியுமா? யார் பண்றான்னு மேலே போட்டிருக்கு பாருங்க. யார் ஜெபம்? மோசேயின் ஜெபம். மோசே ஐயா ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை பாருங்க. அனுதினமும் அவர் சொல்லுகிற ஒரு காரியம், நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால என்ன செய்யுங்க? திருப்தியாக்குங்க. எல்லாம் சொல்லுங்க. ஏசப்பா, நாங்க எங்க வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே காலையிலே
எங்களை உமது கிருபையாலே, எங்களை உமது கிருபையாலே, எங்களை உமது கிருபையாலே திருப்தியாக்குங்க, திருப்தியாக்குங்க, திருப்தியாக்குங்க. அல்லேலூயா. நிறைய பேருக்கு கிருபை அப்படின்னா என்னன்னு தெரியாது. தகப்பனே, இந்த கால வேளையில் உம்முடைய கிருபையால் என்னை திருப்தியாக்குங்க. அதாவது காலமெல்லாம் மகிழ்ந்திருக்க முடியும். எப்படி அழகா வசனத்தை பார்த்துக்கொள்ளுங்க. திருப்பி அந்த வசனத்தை வாசிங்களேன். நாங்கள் வாழ்நாள் என்னது? வாழ்நாள் இந்த பூமியில் எவ்வளவு நாளைக்கு உயிரோடு இருக்கிறோமோ அதுக்கு பேர் தான் வாழ்நாள். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து சந்தோஷமா சமாதானமா ஒற்றுமையாய் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால திருப்தியாக்கு. இந்த காலை வேளையில அவர் கிருபை மட்டும் நம்மளை திருப்தி ஆகிடுச்சுன்னா இந்த நாள் முழுவதும் நம்மளுக்கு திருப்தி தான். அல்லேலூயா. ஒரு காரியத்தை நீங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அனுதினமும் இந்த மோசே ஐயா ஜெபிச்ச இந்த ஜெபத்தை, இந்த வசனத்தை டெய்லி நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். திரைகளை வாயை திறந்து ஒன்னா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இதை மட்டும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கு ஃபுல்லா மகிழ்ச்சி தான். அன்னைக்கு ஃபுல்லா என்னது? மகிழ்ச்சி. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கொண்டு மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால தெரியுது. காலை ஜெபம். இந்த ஜெபத்துக்கு பேர் என்னது? காலை ஜெபம். பார்த்துக்கொள்ளுங்க. அதான் அதிகாலை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு அப்பா அப்பா உங்களுக்கு இயேசு. அப்பா அப்பா உங்களுக்கு அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு அப்பா அப்பா உங்களுக்கு இயேசு. அப்பா அப்பா உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு இந்த பாட்டை பாடிடுறேன். எப்படி காலை வேளையில நீங்க அந்த பாட்டை பாடிட்டு இந்த வசனத்தை நீங்க சொல்லிட்டீங்கன்னா அந்த நாள் முழுவதும் அவர் கிருபை உங்களை என்ன செய்து தாங்குது. 2 கொரிந்தியர் 9:8. 2 கொரிந்தியர் 9:8. சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவரா இருக்கிறார். அதாவதுங்க இந்த கிருபைக்குள்ள வந்து பார்த்துக்கொள்ளுங்க, எல்லாமே அடங்கி போச்சு. அவருடைய வார்த்தை நல்லா நீங்க கவனிங்க. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும்னா எல்லா காரியமும் இருக்கு. நம்ம குடும்பம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிள்ளைகள் படிப்பு காரியம் இருக்கிறது, அன்பு இருக்கிறது. ஒரு குடும்பம் இருந்தால் படிப்பு காரியம், பண தேவைகள், அன்பு, சமாதானம், ஒரு மனது, ஐக்கியம், தாழ்மை, இது எல்லாமே ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கணும். இது எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிருபை இருந்துட்டா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதான் சொல்லப்பட்டிருக்கு, மேல் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் அடைவர்களாயும். இன்னைக்கு சம்பூர்ணம் அப்படிங்கிறதுனா என்ன அர்த்தம் தெரியுமா? சம்பூர்ணம்னா அதாவது சுகம், சமாதானம், ஐஸ்வர்யம், தாழ்மை, இரக்கம், தயவு, சந்தோஷம், மகிழ்ச்சி, என்ன இது எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் சம்பூர்ண ஆசீர்வாதம். அவர் உங்களுக்கு அவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஒரு சம்பூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நினைச்சே போகிறேன், கொடுக்க போகிறேன். நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகலாக இருக்கும்படி. சகலவித நற்கிரியிலும் நீங்கள் என்ன செய்யணுமா? பெருகணும். சகலவித நற்கிரியிலும் பெருகும்படி தேவன் உங்களுக்கு சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த கிருபை இருந்துச்சுன்னா நற்கிரிகள் நம்ம பண்ண முடியுங்க. நற்கிரிகள் கிருபை இல்லைன்னா நற்கிரியை பண்ண முடியாது. அதுக்குதான் ஒரு கிருபையை தாங்கப்பா, உங்க கிருபை தான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபை தான் என்னை நடத்துகின்றது,
சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது. கிருபையே கிருபையே. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நம்ம சோர்ந்து போற நேரத்துல அவர் கிருபை நம்மளை என்ன செய்யுது? தாங்குது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம், நொந்து போன நேரத்தில் எல்லாம், அழுகிற நேரத்தில் எல்லாம், கவலைப்படுகிற நேரத்தில் எல்லாம், நெருக்கப்படுகிற நேரத்தில் எல்லாம், அவமானப்படுகிற நேரத்தில் அவர் கிருபை நம்மளை தாங்கி நடத்தி கொண்டு வருகிறது. அவர் கிருபை நம்மளை ஏந்து கொண்டு வருகிறது. அவர் கிருபை இல்லைனா ஒன்னும் செய்ய முடியாது. அவர் கிருபை நம்மளை நற்கிரிகளை செய்ய வைக்குதுங்க. அவர் கிருபை நற்கிரிகளை செய்ய வைக்குது. கிரியை இன்னைக்கு நம்ம செஞ்சு ஆகணும். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. கிரியை மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. அந்த கிருபை நற்கிரிகளை செய்ய வைக்கிறது. ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு சமாதானம் இல்லாமல் இருந்தாங்கன்னா, அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒருமனப்பட்டு சமாதானம் ஆக்குனீங்கன்னா, நீங்க ஒரு கிரியை என்ன செஞ்சிட்டீங்க? பண்ணிட்டீங்க. ஒருத்தர் துக்கமானதோடு இருக்கிறாரு அப்படின்னா, அவருக்கு போய் சந்தோஷமான ஒரு ஆறுதலான ஒரு 4 வார்த்தையை எடுத்து சொன்னீங்கன்னா, நீங்க ஒரு கிரியை பண்றீங்க. ஒரு சாக போற ஆளா சாகக்கூடாது, வாழணும், நீ பொழைக்கணும், கர்த்தர் உங்களோட இருக்கிறாரு. மழை போல பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை உருவாக்குற, முறியடிக்கிற கர்த்தர், அந்த பிரச்சனையை ஒண்ணுமூலமாக்குற கர்த்தர், உனக்கு வெற்றியை கொடுக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிற, நீ கவலைப்படாத பார், நாளைக்கு ஒரு அற்புதம் நடக்க போது பார் என்று ஒரு ஆறுதலான வார்த்தையை சாக போற ஆளுக்கு நீங்க சொல்லிட்டீங்கன்னா, நீங்க ஒரு கிரியை பண்றீங்க. 10,000 20,000 ஒரு மனுஷன் கொடுத்து உதவி பண்றது கிரியே கிடையாது. திக்கற்ற பிள்ளைகளுக்கு, விதவைகளுக்கு, அனாதைகளுக்கு நீங்க போய் ஒரு உதவி செஞ்சு ஒரு நல்ல வார்த்தையை, ஒரு 4 வார்த்தையை பேசினீங்கனால அதே கிரியை தான். அதே கிரியை தான். நம்ம 4 பேருக்கு கொடுத்து உதவுவதுக்கு பணங்காசு இல்லாம இருக்கலாம். ஆனா அன்பு நம்மிடத்தில் இருக்கிறது, கிருபை நம்மிடத்தில் இருக்கிறது. அதை எல்லாத்துக்கும் நீங்கள் பகிர்ந்து கொடுக்கலாம். அந்த கிருபை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், அன்பை கொடுத்திருக்கிறார், சமானத்தை கொடுத்திருக்கிறார், தாழ்மையை கொடுத்திருக்கிறார். அதை அனைவரில் பகிர்ந்து கொடுக்கலாம். கோவப்பட்ட இடத்துல, சண்டை போற இடத்துல நீங்க கிருபை என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். கொடுத்து அவர்கள் நல்வழியில் நடத்துவதற்கு உண்டான காரியத்தை நீங்க செய்யும் போது நீங்க ஒரு கிரியை பண்றீங்க, நீங்க ஒரு நன்மை பண்றீங்க. அது எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டா, கிருபை இருந்தா தான் அது வருது. பார்த்துக் கொள்ளுங்க. நற்கிரிகள் பண்ணணும், நற்கிரிகள் பண்ணணும். இப்ப 4 பேர் ரட்சிக்கப்படுறதுக்கு நம்ம ஒரு காரணம் இருந்தோம்னா, நம்ம ஒரு கிரியை பண்றோம், கிரியை பண்றோம். எனக்கெல்லாம் ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும், அப்புறம் நாமத்தை அறிவிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல வெறித்தனமா அலையிற ஆளு. அதுல ஒரு வாஞ்ச, அதுல ஒரு தாகம், அதுல ஒரு ஏக்கம் எனக்கு இருக்குது. அதுக்குத்தான் இந்த மீடியா ஊழியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கிட்டாவது லட்சக்கணக்கான மக்கள் எங்கிட்டாவது ஒரு ஆள் உட்காந்து பார்த்து அவன் மீட்பு அடைஞ்சானா, அவன் ரட்சிப்பு அடைஞ்சானா, அதோடைய காரியம் நம்ம மூலமா கர்த்தர் கிரியை செய்கிறார். அதுதான் கிரியை, அதுதான் கிரியை. சில பேர் ஒரு கிரியும் செய்ய மாட்டாங்க. வேலைக்கு போவாங்க, வருவாங்க, சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க. ஐயா, ஒரு ஜெபம் பண்ணாலுமே சபைக்காக, ஊழியத்துக்காக, மனிதர்களுக்காக, ரட்சிக்கப்படாதவர்களுக்காக நீங்க ஒரு ஜெபம் பண்ணாலே நீங்க ஒரு கிரியை பண்ணிட்டீங்க. உங்க பேர் பரலோகத்தில் பொருத்தி வைக்கப்படும். கிரியை இல்லாத வாழ்க்கை நம்ம வாழக்கூடாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிரியை இருந்தா தான் நீங்க இங்க ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை நீங்க வாழலாம். நல்லது. நீங்க உங்க வேலை ஒன்று இருக்கலாம், நல்லது. ஆனா கிரியை உங்ககிட்ட இருக்க வேண்டும், நன்மை உங்ககிட்ட இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. அதான் ஒரு வசனம் இருக்கிறத எடுத்துக்கொள்ளுங்க. எபேசியர்ல அந்த கிரி, அந்த வெளிப்படுத்தல் எடுத்துக்கொள்ளுங்க. வெளிப்படுத்தல் 14:13, வெளிப்படுத்தல் 14:13, வெளிப்படுத்தல் 14:13. அவர்களுடைய கிரியைகள் அவரோடு கூட போகும், ஆவியானவரும் ஆம் என்று திருவுள்ளம் பெற்றுகிறார். அல்லேலூயா. கூட போறது இங்க இருங்க. மரித்த பிற்பாடு, நாம் செத்த பிற்பாடு நம்ம ஆவி பரலோகத்துக்கு போகும். ஆனா அந்த ஆவி பரலோகத்துக்கு போகும்போது நம்ம கூட பின்னால ஒண்ணு வருது. பின்னால என்ன செய்யுது? ஒண்ணு வரும். சொத்தோ, சுகமோ, பணமோ, நகையோ, வீடோ, ஆஸ்தியோ, நகையோ, வைரக்கல்லோ, மோதிரமோ, நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம், நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச வாங்கின நகை, நான் கஷ்டப்பட்டு வாங்கின வீடு, நான் கஷ்டப்பட்டு வாங்கின இடம், அது உங்க பின்னால் அப்படியே வராது.
ஐயோ நான் லோனு போட்டு கட்டின வீடு, நான் உட்காந்து கட்டின வீடு, ஒரு செங்கலும் நான் வச்ச வீடு அப்படின்னு சொல்லி பெருமை பாராட்டினாலும் அந்த வீடு உங்க கூட வரவே வராது. ஐயோ எங்க அம்மா கொடுத்த நெக்லஸ், இந்த நெக்லஸ் கடைசி வரைக்கும் என் கூட தான் இருக்கும், இதை நான் கடைசி வரைக்கும் வச்சிருப்பேன், நாங்க 3 தலைமுறை அந்த நெக்லஸ் வச்சிருக்கிறோம், நான் போட்டு கடைசியில் என் பிள்ளை போட போதும் இந்த நெக்லஸ் அப்போ நீ வச்சிருந்தாலும் அந்த நெக்லஸ் நீ செத்த பிற்பாடு உன் கூட வராது. ஆனா கூட வருது ஒண்ணு, கிரியை. எது கூட வருது? கிரியை. அதான் போட்டிருக்கு, பார்த்துக்கொள்ளுங்க. அவர்கள் பிரயாசங்களை விட்டொழித்து இளைப்பாறுவார்கள், அவருடைய கிரியைகள் அவர்களோடு. எல்லாம் சொல்லுங்க, நான் செஞ்ச கிரியை அவர்களோடு, நான் செஞ்ச கிரியை என்னோடு கூட வரப்போகுது. இதுதான் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட். இப்ப என்னைய கேட்டா சொல்லுவாங்க, இந்த பிரதர் வந்து ஜெபிச்சாரு, கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, எப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நேற்று சங்கரன் கோயிலுக்கு ஒரு வீட்டுக்கு ப்ரேயர் நடத்த போயிருந்தேன். போய் அவங்களெல்லாம் குடும்பத்தாரெல்லாம் உட்கார வச்சு, ஒரு சிஎஸ்சி ஃபேமிலி தான், உட்கார வச்சு இதுதான் வசனம், இதுதான் இப்படி தான் ஜெபிக்கணும், இப்படி தான் ஜெயின்னு ஜெபிச்சு சொல்லி கொடுத்துட்டு ஆராதனை முடிச்சுட்டு வந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இப்படிலாம் ஜெபம் இருக்கிறதா, இப்படிலாம் வசனம் இருக்கிறதா, எங்களுக்கு இதுவரைக்குமே யாருமே சொல்லி கொடுக்கல, ஆனால் இப்படி வார்த்தைகள் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியாது பைபிளில். நாங்கள் வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ தலைமுறையாக நாங்கள் வந்து கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம், ஆனால் இந்த வசனத்தை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், நாங்கள் இப்படி ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தேன். பார்த்துக்கொள்ளுங்க, அவர்களுக்கு இரவே அவர்கள் ஜெபிச்ச ஜெபத்துக்கு பதில் வந்து விட்டது. அல்லேலூயா. அவர்கள் சரியாக 11 மணிக்கு மேலே போன போட்டு அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லி கொடுத்தபடி ஜெபிச்சேன், எனக்கு இப்போ நிம்மதியாக தூக்கம் வருது, இப்போ நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் சமாதானம் இருக்கிறேன், காரணம் இந்த வார்த்தை என் இதயத்தை உயிர்ப்பிக்க வைத்து விட்டது அப்படிங்கிறாங்க. நிம்மதியில் இருக்கிற வாழணும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் இனிமேல் தான் நான் வாழ போகிறேன், வார்த்தை என்ன செய்ய போகுது? வாழ வைக்க போகுது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு துக்கப்பட்டு வேதனைப்பட்டு கடந்த ஒரு ஆத்துமாவை வார்த்தையை கொண்டு அவனை உயிர்ப்பிக்கும் போது அவர்கள் வாழ்வு பெறுகிறார்கள். அது ஒரு கிரியை. உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9493313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.